ஹலோ கைஸ், இந்த வீடியோல பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் மேரேஜோட 5வது எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ நம்ம ஹீரோக்கு தான் தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே இவர் டக்குன்னு எந்திரிச்சு வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போலாமா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் முடியாது, நிறைய டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு, இவங்க கொடுக்குற மருந்தெல்லாம் அந்த பிரச்சனைக்கு வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த நாள் நைட்டு நல்லா தூங்கிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில ஒரு பொண்ணு டக்குன்னு காலிங் பெல் அடிக்கிறா. கதவு திறந்தோடனே அடிச்சு பிடிச்சி தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ரூமுக்கு போய் கதவு மூடிக்கிறா. இப்போ வெளியே வந்துட்டு சாரிமா, நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணல, நான் வந்து 2 இயர்ஸா ஹீரோவை ஹெல்த் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் மனசளவுல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு. இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது நமக்கு இப்போ மேரேஜ் தான் முக்கியம், நீ அதை நோக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி யோசி, இதெல்லாம் நீ யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ இந்த பாட்டியும் அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா அதுக்குள்ள சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோட அம்மா இருக்காருங்களே அவங்க வந்து இல்ல 2 வாரத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அப்படியே ஷாக்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அண்ணங்காரன் வந்துடுறான். அவரும் வந்து என்ன அதுக்குள்ள கல்யாணம் வைக்கிறீங்களா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நினைப்பாங்க, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீ பேசுறது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா, கொஞ்சமாவது மரியாதையா பேசு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே சரி ஓகேப்பா நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணனும் அமைதியாயிடுறான். இப்ப ஹீரோட அம்மாவும் உன்னோட அம்மா நம்பர் கொடுக்குறியா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படியும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காது, கொஞ்சம் ரூடா தான் பேசுவாங்க, நீங்க எதா இருந்தாலும் என்கிட்டயே பேசுங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணோட அம்மா எப்படிலாம் இருக்கா பாத்தியா, இவ்வளவு கேவலமானவளா இருக்காளே அப்படின்னு சொல்லி ஹீரோட அம்மாவும் வருத்தப்படுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அம்மாவை கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக. கல்யாணத்துக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பாவும் என்னமா கேட்கற, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, அது எப்படி கல்யாணத்துக்கு வராம இருப்போமா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே தங்கச்சி என்ன சொல்றான்னா, என்னது ஒரே ஃபேமிலியா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன், நீ எப்படியோ எங்களை விட்டு பிரிஞ்சுதான் நிக்கிற, நான் ஆசைப்படுற பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போற, எப்படியோ நல்லா இரு, ஆனா அந்த டேட்ல எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இவங்க அப்பாவும் உனக்கு நாளைக்கு பிளைண்ட் டேட் இருக்கு, அதுக்கு நீ கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நீ தான் அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேப்பா, அப்ப எனக்கு சாப்பிட தோணல, நான் பிளைண்ட் டேட் போறேன்ல, போய் வெயிட் கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோயினோட அம்மாவும் அவங்க அப்பாட்ட பாத்தீங்களா அந்த பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமா நீங்க என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படிதான் உன்னோட பொண்ணு பேசிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லும்போது அவ என்னங்க பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா செம்ம கடுப்பா வராரு அந்த தங்கச்சி மேல. அப்புறம் நம்ம அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகே விடுங்க, அவ சும்மா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கறனாலதான் இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க அந்த ஆர்ட் கேலரி இருக்குல்ல அதை வந்து தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிருங்க, அவ அதை பாத்துக்குவா, அப்புறம் எனக்கும் உங்க கம்பெனில ஒரு எம்டி போஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்துருங்க, நானும் உங்க கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அப்ப என்னோட பெரிய பொண்ணுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன பெரிய பொண்ணு, ஆமா அவ தானே நல்லா வரையறா, அவ தானே அதுக்காக படிச்சிருக்கா, அவட்ட கொடுக்கறதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க அம்மாக்கு மூஞ்சில ஆட்ல என்னடா இவ இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து இந்தாங்க மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லி மாத்திரை வாங்கி கொடுத்து அவங்க அப்பாவை படுக்க வச்சிடறாங்க. இது என்ன மாத்திரைன்னே தெரியல. இப்போ கல்யாணத்தப்ப ட்ரெஸ் போடுவாங்களா அது பாக்குறதுக்காக ஒரு ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்காங்க. இது என்ன கடை அப்படின்னா இந்த கடையில வச்சுதான் அந்த கிம்ம வந்து நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணிருப்பாங்க, அதே கடைக்கு தான் வந்திருக்காங்க, வேற கடையே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லும்போது இல்ல இதுதான் டாப் மோஸ்ட் பெரிய கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்திருக்கேன், வேணா வேற கடைக்கு போலாமா அப்படின்னு சொல்லும்போது கடை ஓனர் வேகமா வந்துடுறாரு. சார் நீங்களா, கடைசியில உங்களோட வெட்டிங்கே பாத்தீங்களா நான் தான் ட்ரெஸ் தேய்ச்சி கொடுக்குறேன், இது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு வேற கடைக்கு போக முடியல, அதுக்குள்ளதான் போறாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துல இந்த கிம்மும் பாத்துறான். கிம்மும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தியா நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க, அந்த அன்னைக்கு எனக்கு உன்னை பிடிக்கல, ஆனா நீ வந்து ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுட்டு ஹாப்பியா இருந்த, ஆனா இன்னைக்கு உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கு, ஆனா உன் மூஞ்சில சந்தோஷமே இல்ல, அப்போ உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல தானே, உனக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கல, எதுக்காக இந்த மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பான். இந்த ஹீரோ வந்து தம்பி போதும்பா இதுக்கு மேலாம் பேசாத கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவனை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். கிம்மும் வெளியே வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோட அம்மா வந்து இந்த ஹீரோவோட அண்ணன் இருக்காங்களே சோ அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோக்கு அவங்க அண்ணன் தான் எதிரி, ஹீரோயினோட அம்மாவுக்கும் அவங்க குடும்பம் தான் எதிரி, எதிரிக்கு எதிரி நண்பர்கள் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருப்பாங்க. இப்ப அப்படியே பேசிட்டு இருக்கும்போது எதுக்காக உங்க பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அப்புறம் எதுக்காக என் தம்பிக்கு அகைன்ஸ்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாருங்க நான் நியாயத்துக்கு பக்கத்துல மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த பாட்டி கிட்ட தாத்தா வந்து பணம் கொடுத்து கால்ல எல்லாம் விழுந்து பேண்ட் எல்லாம் ஊத்துருப்பார்ல சோ அதுதான் எப்பயுமே எங்களோட மாமனார் வந்து சும்மா அவரோட காசை தரமாட்டாரு, சோ அவர் இவ்வளவு காசு கொடுத்து கல்யாணம் பண்ண சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கம்பெனிக்கு உங்க தம்பிய அவங்க வர வச்சிருவாங்க, அப்போ உங்களோட வேலை போயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லி இந்த அண்ணனை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க அம்மா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே இடத்துல நம்ம ஹீரோயினோட ஒரு மீட்டிங் வச்சு இந்த அண்ணன் பேசிட்டு இருக்கான். இந்த அண்ணன் திரும்பவும் போன் பண்ணி வர சொல்லியிருப்பான் போல. நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்ப எதுக்காக வர சொன்னீங்க, ஹீரோவை பத்தி பேசுற மாதிரி இருந்தா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவன் எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான் தெரியுமா, என்னை எப்படி கீழே தள்ளி விட்டான் தெரியுமா, நான் இப்படி இருக்கிற காரணமே அவன் தான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நம்ப தயாராவே இல்ல. அவனை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, முதல்ல யாருமே இப்படி பேச மாட்டாங்க, இவ்வளவு வருஷமாயும் அது உங்களுக்குள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்ப ஹீரோ மேல உங்களுக்கு அவ்வளவு பொறாம இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க. இப்ப அவங்க அண்ணனும் ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எந்திரிக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அண்ணனும் சட்டையெல்லாம் பிடிச்சிடறாரு. இப்ப அவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஆட்கள்லாம் வந்து தடுத்துறாங்க. இது எல்லாத்தையும் மேல உட்காந்து இந்த தங்கச்சிக்காரி பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மாட்ட வந்து நான் வந்து அவங்க அண்ணனை லவ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அவங்க அண்ணனால நடக்க வேற முடியாது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அந்த மாதிரி நொண்டி நொண்டி நடந்தாலே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம அவரு தான் மிகப்பெரிய கம்பெனில வேலை செய்யறாரு, ஹீரோ வந்து சின்ன கம்பெனில தான் வேலை செய்யறான், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கச்சிக்காரி கேட்டுட்டு இருப்பா. அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். இப்ப இந்த பக்கம் இந்த ஹீரோயினோட தாத்தா இருக்காங்களே, சோ அவங்க வந்து ஜாதகத்துலாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அதனால உங்க பேரனோட ஜாதகத்தையும் என்னோட பேத்தியோட ஜாதகத்தையும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிகிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டியும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அந்த ஜாதகம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த தாத்தாவை பத்தி நல்லாவே தெரியும். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த வட்டிகள்லாம் காசு விட்டு அதை வசூல் பண்ற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு லேடி கிட்ட போயிட்டு கண்ட வார்த்தை சொல்லி வசூல் பண்ண கேட்டிருக்காரு. அந்த லேடியும் அவமானம் தாங்க முடியாம இறந்து போயிட்டாங்க தூக்கு மாட்டிட்டு. இப்ப இவருக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த புருஷங்காரம் போட்டு அந்த தாத்தாவை அடின்னு அடிச்சிருப்பான். சோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கர்ப்பிணி பெண்ணை நம்ம கொன்னுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, சோ அவங்க கிட்ட வந்து ஒரு குழந்தைய நீங்க அடாப்ட் பண்ணி வளர்த்துதான் ஆகணும், அப்பதான் சொத்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்தா சொல்லியிருப்பாரு. சோ அதனாலதான் அடாப்ட் பண்ணி நம்ம ஹீரோயினா அவங்க வளர்த்திருப்பாங்க. இப்ப அந்த ஜாதகத்தை கொடுத்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த அடாப்ட் பண்ணப்பட்ட குழந்தை வந்து எப்பயோ இறந்திருக்கணுமே, இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை எப்பயோ இறந்திருக்குன்னு சொல்லும்போது, என்னது இறந்திருக்குமா, என் கண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கா, இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்க இருந்து வாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஏன் தப்பு தான், நான் தான் இங்க வந்திருக்கவே கூடாது, கண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கா ஆனா இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளே இந்த பொம்பளை அப்படின்னு அந்த பாட்டி டென்ஷன் ஆகும்போது, பரவாயில்ல பாட்டி, இந்த மாதிரிலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், என் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு பெருசாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சா இவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியும் பார்ப்பாங்க. இப்போ அவங்க தாத்தாவை மீட் பண்ணி அந்த பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க வந்திருப்பாங்க. அவங்க தாத்தாவும் ஒரே நிமிஷம் செருமா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன போட்டோ தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, என்னது என் அம்மாவா அப்படின்னு சொல்லி மூஞ்சில பார்த்தா ஒரு சின்ன கீரல் இருக்கும், ஃபேஸ் சரியா தெரியாது. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அந்த அம்மா வரதை பார்த்துட்டு, ஐயோ இவ வேற வராளே, நீ போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கபோர்ட்ல ஒளிய வச்சிடறாரு. அந்த போட்டோ வேற நம்ம ஹீரோயின் வெளியே போட்டுறாங்க. இப்ப உள்ள வந்த இவங்க பாத்தீங்கன்னா அந்த தாத்தா கிட்ட, என்ன அந்த பாட்டியெல்லாம் போய் மீட் பண்ணி பணத்தெல்லாம் கொடுத்து எப்படியாவது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்ளோ ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கண்ணாடி பாட்டில் எடுத்து தூக்கி போட்டு உடைப்பா. சரி உங்களோட ஷேர் எல்லாம் நீங்க என்னோட பொண்ணு பேர்ல தான் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இவள முதல்ல இங்க இருந்து அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதமா நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா, நானே கையெழுத்து போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே ரொம்பவும் குஷியாயிடுறாங்க இந்த ஹீரோயினோட அம்மா. சோ இதுக்கப்புறம் சரி முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்றேன், வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்க அப்பாவுக்கு பிறந்த முறைப்படி லீகலா இருக்கிற ஒரே ஒரு வாரிசு, எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரியே நம்ம ஹீரோயின் தான். ஆனா இவ்வளவு நாள் உன்னை வந்து தத்தெடுத்து தான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த உரிமையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லேடி இருக்காங்கல்ல, சோ இவங்களோட அந்த தங்கச்சி இருக்கால, அவ தான் அவங்க அப்பாவுக்கு பிறக்காதவளா இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் தான் அவங்க அப்பாவுக்கு பிறந்த ஒரிஜினல் பொண்ணு. இதை இவ்வளவு நாள் அவங்க அப்பாட்ட இருந்து கூட இந்த லேடி மறைச்சு வச்சிருக்கா எல்லாத்துக்கிட்டையும். இதை கேட்டோன்னே ஹீரோயின் அப்படியே கத்தி அழுவணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால அழுவ முடியல. எவ்வளவு கொடுமையை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் இவங்களை போலி டூபு, நீ செகண்ட் ஹேண்டு, நீ எதுக்குமே ஆகாதவ அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. இது தாத்தாவுக்குமே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. எங்க ஹீரோவும் இவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து உட்காந்து இருக்காங்க, சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்கன்னு. போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்தா காலெல்லாம் காயமா இருக்கு, எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு படுக்க வச்சிடறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம். சோ கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து, இங்க பாரு உங்க அப்பாவனாலலாம் வர முடியல, அவரு உன்னோட கல்யாணத்துக்குலாம் எப்படி வருவாரு, நீ என்ன பார்த்தாலும் போலி தானே, ஒரிஜினல் பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் அவர் வருவாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. எப்படியோ நீங்க தானே வர வேணாம்னு சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எங்க சைட்ல இருந்து யாருமே உங்க கல்யாணத்துக்கு வரமாட்டோம், நீ தான் எங்க குடும்பமே இல்ல, எங்கேயோ இருந்து ஊர் பேர் தெரியாதவ தானே நீ அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோயினால பொறுத்துக்கவே முடியல. இப்ப அப்படியே அங்க இருந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அடிக்கலாம்னு போறாங்க. பின்னாடி வந்து நம்ம ஹீரோ தடுக்கிறாரு. சோ இதோட இந்த 5வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பை.